வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கராஜா பேசுகிறேன் 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்னோடய நண்பர் பிரபாகர் சார் வீட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், அங்கே வந்து அடினியம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வச்சுருக்காருன்னு பாருங்கள். அதோட கலர்ஸை பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி காட்டலான்னு தான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறேன். பாருங்கள், அதோட ஸ்டெம் எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பல வருஷமாக வச்சுருக்காருங்க. இவர் வந்து இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பார். இதுலேயே அடுத்து ஒரு கலரு பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காரு. பாருங்கள், அடினியத்தோட விதைகளை பாருங்கள், வர்றதுக்கு தயாராக இருக்காங்க விதைகள் எல்லாம். பாருங்கள், அதோட அடிப்பகுதியை பாருங்கள், சூப்பராக இருந்திருக்குங்க. சார் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். அவர் எல்லாமே இயற்கைன்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. இதை பாருங்கள், அடுத்த ஒரு ஃப்ளவரை பாருங்கள், அதோட அடிப்பாங்க பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காருங்க. உண்மையாகவே நிறைய விஷயங்கள் சார்ட்டு நான் கற்றுக்கணும். அவ்வளோ அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாருங்கள், அடுத்து ஒரு அடினியம் வந்து பாருங்கள், ஒயிட் கலருங்க. அதோட அடிப்பகுதியை பாருங்கள், எல்லாமே பல வருஷமாக வச்சுருக்குதுங்க. ஒரு நாள் 2 நாள் வளர்த்ததில்ல. அவரோட பயங்கரமான உழைப்பு இது. பாருங்கள், அரளிப்பூவை பாருங்கள், எல்லாம் சூப்பராக வளர்த்துருக்காருங்க. இந்த பக்கம் பாருங்கள், துளசி. அடுத்து பாருங்கள் ஒரு அடினியம். இந்த அடினியம் வந்து சார் இது எத்தனை வருஷம் சார் ஆகுது? 12 வருஷங்க. பயங்கரமான உழைப்புக்கு அப்புறம் வந்தவருங்க இது. பாருங்கள், அடிப்பகுதியை செம்மையாக இருக்கும். நண்பர்கள் யாருக்காவது இந்த அடினியம் வேணும்னா சார் வந்து கொடுப்பாங்க. நிறைய சார் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், மல்லியை பாருங்கள், அடுக்கு மல்லி வந்து அவ்வளோ அருமையாக வந்துட்டுருக்குங்க. பூத்துருக்கு பாருங்கள், பூத்து குலுங்குது. அடுத்தடுத்த மொட்டுக்களும் வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஒரு அடினியம் இருக்காங்க பாருங்கள். இது சின்னவங்க தான், இருந்தாலும் இதுவுமே வருஷ கணக்கில் இருக்குங்க. நம்ம இந்த ஹைட்டு வந்து உங்களுக்கு வர்றதுக்கே 2 வருஷம் ஆயிருக்குமா இருக்கும் கண்டிப்பாக சாருக்கு. பாருங்கள், செம்பருத்தி. அடுத்து பாருங்கள், இங்கேயும் பூத்து குலுங்குறாங்க பாருங்கள், அடுக்கு மல்லி பாருங்கள். சாமிக்கு இவர் சார் வந்து எங்கேயும் பூ வாங்க போக வேண்டாங்க, அருமையாக வச்சுருக்காங்க சாரு. பாருங்கள், வில்வம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுவும் மாடி தோட்டத்தில் பாருங்கள், எவ்வளோ ஸ்டெம் வந்து எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள். இது எத்தனை வருஷம் சார் ஆகுது? 15 இயர்ஸுங்க. அப்பா, 15 வருஷமாக வச்சுருக்காரு பாருங்கள். சாரை வந்து முகத்தை காட்டுங்கன்னா, இல்லை சார் எனக்கு வீடியோவில் கொடுத்து பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் எப்போவுமே பெருமை விரும்புகிறவர் கிடையாது. அதனால தான் சார் அப்படி ஒதுங்கிட்டாங்க. இந்த பாருங்கள், பிச்சிப்பூ அருமையாக இருக்குங்க, சூப்பராக வந்திருக்குது. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நித்திய கல்யாணி வந்து ஒயிட்டு பாருங்கள், எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இதெல்லாம் நம்ம காசு கொடுத்தா கூட இந்த அழகு கிடைக்காதுங்க. மயில் மாணிக்கன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், சூப்பராக வந்திருக்காங்க. அவங்களோட குட்டி என்னைக்கு ஒன்று தூக்கிற வண்டி தான் நினைக்கிறேன் சார் வீட்டிலேருந்து. பாருங்கள், இது வந்து நம்ம வீட்டில் இந்த செடி இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, வாஸ்து செடிங்க இது. ஆனால் இங்கே பாருங்கள், பயங்கரமாக வளர்த்துட்ருக்காங்க சாரு. அடுத்து வாங்க, ஸ்னேக் பிளான்ட் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எத்தனை வருஷமாக சார் இருக்குது? இது பாருங்கள், இதெல்லாம் ஒரு 2 வருஷமாக வளர்த்துட்ருக்காங்க. நொச்சி மரமே வச்சுருக்காருங்க, செடி கிடையாது, மரமாகவே வச்சுருக்காங்க. ஸ்னேக் பிளான்ட்டை பாருங்கள், எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்டார் கத்தாழைங்க. நமக்கு ஆலோவேராவிலே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பாருங்கள், எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் சார். பாருங்கள், கணக்கே இல்லைங்க, வளர்த்துக்கிட்டே இருக்கார். இது பிரம்ம கமலங்க, இனிமே தாங்க பூக்கணும். அவரையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சார். வந்து இதில் பயங்கர எக்ஸ்பர்ட்டுங்க, சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இது வந்து ஒரு பகுதி தான். சாரோட தோட்டம் கீழே பாதி இருக்குது. இது வந்து அதெல்லாம் ஃபுல்லாக எடுக்கணுன்னா நிறைய டைம் எடுத்துரும். அதனால் அதை ஒரு தனி பதிவாக போடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். முயற்சி பண்ணால் முடியாது ஒன்றும் இல்லைன்றது இது ஒரு பெரிய உதாரணங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கிற நண்பர்களே. வணக்கம். அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
அதை விட பெரிய விஷயம் என்னென்னா முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் செய்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு இதை வந்து சொல்லி கொடுங்க ப்ளீஸ். நம்ம வருங்காலங்களில் ஆர்கானிக்கான பொருட்கள் நம்ம சாப்பிடணுன்னா நம்ம குழந்தைங்க தான் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக மாறணும். அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.